Vanakkam. Today, mountains, hills, and remote area, we have to observe in Tamil Nadu tribal people. First of all, hill area, Nilgiri, Kodar, Todar, Irular, Kurumbar, Badugar. All peoples grouped to separate place and unity strength. தமிழில் பழங்குடியினர் என்பது பழமையாளத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 10,000 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம நிறைய மக்கள் இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 7,940,000 பேர் தான் இருக்காங்க. அதில் 38 பழங்குடியினர் தான் இருக்காங்க. அதில் தோடாவை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அவங்க கடவுள் இல்லை, உணவு தான் பிரபஞ்சம் தான் அவங்க கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முண்டாஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தது படுகர் இருக்காங்க. அவங்க பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவங்க. அவங்க உயர் பீடபூமியில் வாழ்கின்ற ஒரு விவசாய சமூகத்தினர்கள். அவரில் உருளைக்கிழங்கு அவருடைய பிரதான சாகுபடி. அதுக்கடுத்தவனா அவங்க சைவ பிரியர் படுகர். பாருங்கள், ஹிந்துலேயே அவங்க நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா சைவ பிரியராக இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்தது கோடா இருக்காங்க. அவங்க மற்றவங்கள காட்டி வித்தியாசமாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன நடக்கிறோம், ஒருத்தன் ட்ரெஸ்ஸில் கோடிங் பார்க்குறோம், இல்லை வெஹிக்கிள்ஸில் பார்க்குறோம், பில்டிங் கட்டுறதுல பார்க்குறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பச்சை தன்னுடைய உடம்பில் அல்லது கையில் ஷோல்டரில் பச்சை குத்திக்கிறது வித்தியாசமாக இருக்காங்க. இப்போ இவங்களும் நீலகிரி இதில் இருக்காங்க. நாட்டுப்புற நடனங்கள், வண்ணமயமான ஓவியங்கள் வளையிறது. இவங்க பாடா என்ற அந்த டெட் பாடி இறுதி சடங்கில் இசை வாசிக்கிறதுல வல்லர்கள். கொல்லர், குயவர், தச்சர், நிபுணர், இப்படி தமிழ்நாட்டில் பழங்குடியினர் இருக்காங்க. அடுத்தது நான் குறும்பாஸ் பார்க்குறோம். குறும்பான்னா அங்கே குறும்பாஸ் தான் லாங்குவேஜ். அவங்க மாயவித்த மந்திரங்கள் இப்படி அவங்க செய்கிறது. இந்த அங்கே என்ன ஊட்டினா டீ எஸ்டேட் அதிகம் இல்லையா, அப்போ அங்கே அவங்க அதில் வேலை பார்க்குறாங்க. தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான இனம். இந்த ஸ்பீஷீஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டு பர்சன்ஸ் அண்ட் சவுத் இந்தியா. இருளர் தெரியும், மலை அடிவாரத்தில் இருப்பாங்க. அதுக்கடுத்தது குறும்பர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பாம்பினுடைய விஷத்தை பிடித்து அவங்க அதை வச்சு மற்ற விலங்கினங்கள்லாம் பிடிக்கிறாங்க. அந்த எலி அந்த மாதிரி இதெல்லாம் பிடிச்சி அவங்க வாழ்வாதாரமாக பயன்படுத்துகிறாங்க என்பதை நாம்